வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிராமத்து விவசாயி. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு முக்கியமான வேலை நடக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, களைக்கொல்லி மருந்து அடிக்கிறோங்க. நம்ம தோட்டத்தில் எதுக்கு இந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கிறோம், எப்படி அடிக்கணும், இதோட நன்மைகள் என்ன, இந்த மருந்து அடிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்றத முழு விவரத்தை நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே கேட்குதுங்க. கரும்பு தோட்டம்னு சொல்கிறியாடா, எங்கடா கரும்பே காணும், வெறும் களை மட்டும்தானடா இருக்குது அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே கேட்குதுங்க. இவ்வளோ களை கரும்பில் மண்ணுற வரைக்கும் நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரும்பு நட்டு நம்ம சரியாக இன்னையோட 60 நாளுங்க. 60 நாளில் இப்போ நம்ம இந்த களைக்கொல்லி மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறோங்க கரும்பு தோட்டத்தில். கரும்பு நட்டு சரியாக 3 நாள் கழித்து நம்ம ஒரு தடவை களைக்கொல்லி மருந்து அடிச்சிருந்தோம்னா இந்த நிலமை நமக்கு இப்போ வந்திருக்காதுங்க. இப்போ 60 நாள் கழித்து நம்ம இந்த களைக்கொல்லி மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோங்க. கரும்பு நடவு பண்ணி 7 to 10 நாளில் முளைப்பு வெளியே வருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே களை செடிகள் பூரா அதிகமாகவே முளைச்சி வெளியே வந்துடுங்க. இந்த களை செடிகள் எல்லாமே கரும்புக்கு போட்டியாக வளர்ந்து வருதுங்க. இந்த மண்ணோட வளம், நம்ம போடுற உரம், நம்ம பாய்ச்சிற தண்ணி எல்லாமே கரும்புக்கு போகாமல் களை செடிகளுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போகும். அப்புறம் எப்படிங்க கரும்போட வளர்ச்சியை நம்ம அதிகப்படுத்துறது? இந்த களைகள் இவ்வளவு வளர்ந்து வந்தனால நம்ம கரும்போட வளர்ச்சி ரொம்பவுமே குறையுதுங்க, உற்பத்தியும் குறையுங்க. இப்போ அதனால தாங்க நம்ம அந்த களைக்கொல்லி மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறோம். களைக்கொல்லி மருந்தை 2 விதமாக பிரிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்ணிலே அடிக்கிறதுங்க. அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கரும்பு நட்டு சரியாக 3 நாள் கழித்து நம்ம அந்த மருந்து அடிச்சிருந்தோம்னா இப்போ இவ்வளோ களைகள் நமக்கு முளைச்சி வந்திருக்காதுங்க. மண்ணிலே அடித்து களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த களைகளை வெளியே வர விடாமல் அதை நம்ம அப்பயே அடியோடு அழிச்சிடுறதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம மருந்து அடிச்சிருந்தோம்னா இவ்வளோக்கு இப்போ களைகள் வளர்ந்து வெளியே வந்திருக்காதுங்க. இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, களைச்செடிகள் முளைத்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த களைச்செடிகள் மேலே மருந்து அடித்து அந்த களைச்செடிகளை அடியோடு அழிக்கிறதாங்க இரண்டாவது மெத்தடு. இப்போ நம்ம கரும்பு தோட்டத்தில் 2வது மெத்தடு தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது களைச்செடிகள் மேலே மருந்து அடித்து அந்த களைச்செடிகளை அடியோடு அழிக்கிறோங்க. இப்போ நம்ம அடிக்கிற மருந்து நேரடியாக களைச்செடிகளில் மட்டும்தாங்க தாக்கி களைச்செடிகளை மட்டும்தாங்க அழிக்கும். கரும்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. நம்ம இந்த களைகளை அழிக்கிறதுக்காக நம்ம என்னென்ன மருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான மருந்து எடுத்திருக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீட், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாரியர். இந்த 2 விதமான மருந்தை தாங்க நம்ம எடுத்து களைச்செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். 55 சென்ட் கரும்பு தோட்டத்தில் நம்ம இப்போ எத்தனை டேங்க் மருந்து அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, 6 டேங்கு கிட்ட மருந்து அடிக்கிறோங்க. களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை கவனிக்கணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரும்புக்கு பக்கத்தில் மட்டும்தாங்க அடிக்கணும். கரும்பு மேலே மருந்து படவே கூடாதுங்க. கரும்பு மேலே மருந்து பட்டுச்சுன்னா நம்ம கரும்புக்கு பாதிப்பு கண்டிப்பாக வருங்க. மருந்து அடிக்கின்றது எந்த நேரத்தில் வேணாலும் மருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாதுங்க. மருந்து அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காலை நேரத்தில் அடிக்கலாங்க, அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் அடிக்கலாங்க. வெயில் கடுமையாக இருக்கும் நேரத்தில் மருந்து அடிக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனித்து சரியாக மெயின்டைன் பண்ணணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருந்தோட அளவை வந்து நம்ம சரியாக கலக்கணுங்க. இப்போ 6 டேங்க் நம்ம மருந்து அடிக்கிறோம்னா 6 டேங்கோட கரெக்டாக மருந்தை கலந்து கரெக்டாக மருந்து அடிக்கணுங்க. 6 டேங்க் அடிக்க வேண்டிய இடத்துல 8 டேங்க் மருந்து அடித்தோம்னா அந்த இடத்துல மருந்தோட பவர் வந்து கம்மியாகுங்க. இப்போ 6 டேங்க் அடிக்கிற இடத்துல நம்ம 4 டேங்க் அடித்தோம்னா மருந்தோட அளவு அதிகமாகுங்க. இதனால் நம்ம கரும்புக்கு பாதிப்பு வருங்க. இதனால் நீங்களும் மருந்து அடித்தாலும் சரி, இல்லை நான் மருந்து அடித்தாலும் சரி, இனிமேல் எப்போயுமே மருந்து அடிக்கும்போது கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணி எப்போயுமே மருந்து அடிக்கிறது தாங்க நல்லது. ஏன்னா விவசாயம் தான் நமக்கு முக்கியம். நம்ம 55 சென்ட் கரும்பு தோட்டத்தில் நம்ம இந்த மருந்தை இன்றைக்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி நேற்றே நம்ம தண்ணி பாய்ச்சி வச்சுட்டோங்க. நேற்றே நம்ம தண்ணி பாய்ச்சி வச்சனால இன்றைக்கி நல்லா தர ஈரமாக இருக்குங்க. இந்த ஈரப்பதத்தில் இந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கிறனால அப்படியே அந்த செடிகள் மேலே மருந்து படும்போது இந்த வேர் வர போய் இந்த களை செடிகளை வந்து நம்ம அழிச்சிருவோங்க அடியோட. நம்ம மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மழை வந்துச்சுன்னா அந்த மருந்து அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. ஏன்னா நம்ம மருந்து அடித்து வேஸ்ட்டாக போயிருங்க. மருந்தோட பவர் எதுவுமே வேலை செய்யாமல் போயிருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மருந்து மேலே தண்ணி பட்டுச்சுன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட்டு பவர் எல்லாமே குறைஞ்சிருங்க. இதனால் நமக்கு தாங்க லாஸ் ஆகும். அதனால் மண்ணோட ஈரமும் அதிகமாயிருங்க. மண்ணோட ஈரம் அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல அந்த மருந்து எதுவுமே வேலை செய்யாதுங்க. மண்ணோட ஈரப்பதம் கரெக்டாக இருந்தால் தாங்க இந்த மருந்தோட எஃபெக்ட்டு நல்லா வேலை செய்யும். அப்போ தாங்க நம்ம களைச்செடிகளை அடியோடு அழிக்க முடியும். இந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்றத நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க. இப்போ நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலைன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. இந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுனால முதல்ல நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த களைக்கொல்லி மருந்து அடித்து இந்த களைகளை பூரா நம்ம அழிச்சிட்டோம்னா நம்மளோட கரும்பு நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. உற்பத்தியும் நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. அதனால் கரும்போட வளர்ச்சி நமக்கு ரொம்பவுமே அதிகமாக கிடைக்கும். இதனால் நமக்கு தாங்க இந்த மாதிரி டைமில் கரும்பில் அதிகமாக களை இருந்துச்சுன்னா கரும்போட வளர்ச்சி ரொம்பவுமே குறையுங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி டயத்தில் தான் கரும்புலேருந்து சைடில் பக்கு அடித்து கரும்பு வந்து அதிகமாக தூர் கட்டி வளர்ந்து வருங்க. இந்த மாதிரி டயத்தில் கரும்பு பக்கத்தில் களை அதிகமாக இருந்துச்சுன்னா களைச்செடிக்கு தாங்க எல்லா சத்துமே போய் சேரும்.
இந்த மருந்தடித்து இந்த களையெல்லாம் பூரா நம்ம அழிச்சிட்டோம்னா கரும்போட வளர்ச்சி நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. சைடில் பக்கு கட்டி தூர் வச்சு கரும்பு நல்லாவே நிறையாவும் வளர்ந்து வருங்க. இந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 55 சென்ட் கரும்பு தோட்டத்தில் இந்த களையை பூரா எடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 10 பேராவது வேணுங்க. அந்த 10 பேர்த்துக்கு கொடுக்குற கூலியை வந்து நம்ம குறைச்சிக்கலாங்க. அதனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் தாங்க. வேலையாட்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி செலவு எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கிறதுக்காக தாங்க இந்த களைக்கொல்லி மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். இந்த களைக்கொல்லி மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கப்புறம் களையெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம்னா நம்மளுடைய கரும்பு நல்லா ஆரோக்கியமாகவும் வளர்ந்து வருங்க. கடைசியில் ஒரு நல்ல விளைச்சலும் கிடைக்குங்க. இப்படி பல நன்மைகள் இருக்கனால தாங்க நம்ம இந்த களைக்கொல்லி மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறோம். இந்த களைக்கொல்லி மருந்தை அடித்து இந்த களையெல்லாம் நம்ம அடியோடு அழிச்சிட்டோம்னா கரும்புக்கு போக வேண்டிய உரம், நீர் சத்து, இந்த மண்ணோட வளம் எல்லாமே டைரெக்டாக கரும்புக்கு போய் சேர்ந்து கரும்பு நல்லா ஆரோக்கியமாகவும் வளர்ந்து வருங்க. இந்த களையெல்லாம் இல்லாமல் போனால் கரும்புக்கு எந்த ஒரு நோயும் வராமல், எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் கரும்பு சீக்கிரமாகவே நம்ம வளர்ச்சியை பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த 55 சென்ட் கரும்பு தோட்டத்தில் எத்தனை டேங்க் மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டேங்கு கிட்டே நம்ம மருந்து அடித்து முடிச்சிட்டோங்க. இன்னும் நம்ம ஒரு டேங்க் தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த ஒரு டேங்கை நம்ம அடிச்சிட்டோம்னா 55 சென்ட் கரும்பு தோட்டத்தில் நம்ம மருந்து அடித்து முழுசாகவே முடிச்சிருவோங்க. அப்படியே நம்ம மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வரப்போரத்தில் தொட்டாச்சிமிங்கி இருந்துச்சுங்க. இதில் யார் யார் விளாண்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த வரப்போரத்தில் இந்த தொட்டாச்சிமிங்கியோட விளாண்டுட்டு அப்படியே அடுத்து நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. நானும் அப்படியே போயிட்டு லாஸ்ட் டேங்குக்கு தண்ணி கொண்டாந்து குடத்துல அங்கே கொண்டாந்து வச்சுட்டேங்க. அடுத்து இன்னும் ஒரு டேங்கு தான் இருக்குது. அந்த இதை போட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம 55 சென்ட் கரும்பு தோட்டத்தில் நம்ம களைக்கொல்லி மருந்தை முழுசாகவே அடித்து முடிச்சிருவோங்க. இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. நாளைக்கு நம்ம வந்து மறக்காமல் வந்து தண்ணி பாய்ச்சிடணுங்க. தண்ணி பாய்ச்சினா தான் இதோட மருந்தோட எஃபெக்ட் வந்து கரெக்டாக பார்க்க முடியும். அப்போ தான் களைகள் எல்லாமே அடியோடு அழிஞ்சு போகுங்க. இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். நம்ம களைக்கொல்லி மருந்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரேயரை நல்லாவே கழுவி எடுத்துக்கிட்டோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரேயரில் ஏற்கனவே பூச்சி மருந்து நம்ம அடிச்சிருந்தாங்க. பூச்சி மருந்து அடிச்சிருந்தனால அதை அப்படியே கொண்டாந்து நம்ம களைக்கொல்லி மருந்தோடு சேர்த்து அடித்தோம்னா கண்டிப்பாக நம்ம கரும்புக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு மருந்தை கலந்து இந்த களைக்கொல்லி மருந்தை நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி டேங்கை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோங்க. அப்போ தாங்க நம்ம கரும்புக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் களைகளை மட்டுமே நம்ம அழிக்க முடியும். நீங்கள் கரும்பு தோட்டத்தில் நல்ல வளர்ச்சியை பார்த்து கரும்பில் நல்ல லாபம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கரும்பு போட்டு ஆரம்ப காலத்திலே இந்த மாதிரி களைகளெல்லாம் நல்லா அப்புறப்படுத்திடணுங்க. அப்போ தாங்க நம்ம கரும்போட ஈல்டு நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும், நமக்கு நல்ல ஒரு லாபமும் இருக்கும். விவசாய நண்பர்களே, நம்ம 55 சென்ட் கரும்பு தோட்டத்தில் இப்போ களைக்கொல்லி மருந்து அடிச்சிட்டோங்க. இந்த மாதிரி முறையில் நம்ம கரும்பு தோட்டத்தில் மருந்து அடிக்கிறதுனால நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்குங்க. நீங்களும் உங்கள் கரும்பு தோட்டத்தில் இதே பின்பற்றி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்குங்க. நம்ம கரும்பு தோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வேலையை நம்ம பண்ணி முடிச்சிருக்குங்க. ஏன்னா இவ்வளோ களை இருக்கிற இடத்துல நம்மளால் இந்த களைகளை பூராமே நம்ம ஆள் விட்டு பார்த்து ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இப்போ நம்ம மருந்து அடித்தனால நமக்கு அந்த வேலையும் கொஞ்சம் ஈஸியாகவும் முடிஞ்சிச்சு. ஒரு பெரிய வேலையை ரொம்ப சுருக்கமாகவும் நம்ம முடிச்சிட்டோங்க. நம்ம சேனலில் அடுத்து நம்ம வந்து இந்த கரும்பு தோட்டத்தில் மருந்து அடித்ததுக்கப்புறம் இந்த மருந்தோட எஃபெக்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க. புதுசாக வர்ற விவசாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் விவசாயத்தை கையில் எடுத்து பண்ணுங்கள். விவசாயத்தை காப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிராமத்து விவசாய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பயனுள்ள விஷயத்தோடு சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி. நன்றி, வணக்கம்.